4, 5, 6 இதனை திருநாவுக்கரசரும் 7வது திருமுறையை நமக்கு யாரு சுந்தரர் கொடுத்திருக்கிறார். சுந்தரருடைய திரு வரலாற்றினை பார்க்கிற பொழுதே நமக்கு திருக்காட்சியை காணும் பொருட்டாக அது இடையில் நிறுத்தப்பட்டது. அவருடைய திருச்சரித்தின்படி சுந்தரருடைய திருச்சரித்தின்படி பார்க்கிற பொழுது முதலை உண்ட பாடலுடைய திருக்காதையை பார்த்தோம். அதில் ஒன்று என்ன அப்படின்னா, நமக்கு இந்த 63 நாயன்மார்களிலே 3 மட்டும் விடுத்து 60 பேரை வரிசைப்படுத்தி சுந்தரர் பாடியிருப்பார். அதான் திருத்தொண்டர் தொகை என்று சொல்லப்படுகிறது. அந்த 7ஆம் திருமுறை எப்படி நமக்கு கிடைத்தது என்று சொன்னால், இறைவனுடைய தோழனாக விளங்கக்கூடியவர். ஏனென்றால் கைலாயத்தில் அவருக்கு மலர்களை பறித்து சாற்றி அணுக்க தொண்டராக இருந்தவர் சுந்தரர் என்ற நம்பியாரவர். இங்கே திருநாவலூரிலே நம்பியாரவர் என்றுதான் பெயர் பெற்று வழங்குகிறார். அதன் பின்னர் அவருடைய வினை பயனாக 2 பெண்கள் மீது